Hi traders, welcome to Dhan Tamil YouTube channel. நான் கோபிநாத். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஹார் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை க்ரூட் ஆயில எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க தன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம கமாடிட்டியோட பேசிக்ஸை பார்த்துவோம். கமாடிட்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸ் பண்றது. ஒன்னு வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் NCDEX அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்ம MCX மட்டும் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களுமே MCX மட்டும் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கமாடிட்டிக்கு ஒரு மார்க்கெட் டைமிங் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து நைட்டு 11:30 PM வரைக்கும் உண்டு. சம்டைம் 11:55 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒருவேளை ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா 9 to 5 ஜாப் முடிச்சுட்டு வந்து கூட நீங்க ட்ரேட் பண்ண முடியும். அந்த பெனிஃபிட் இந்த கமாடிட்டில உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கமாடிட்டிஸ்லயே நிறைய கமாடிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுல ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு வந்து சாஃப்ட் கமாடிட்டி, இன்னொன்னு ஹார்ட் கமாடிட்டி. இந்த சாஃப்ட் கமாடிட்டில தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். எக்ஸாம்பிளுக்கு ரைஸ், வீட் இதெல்லாம். ஹார்ட் கமாடிட்டியை இன்னும் ஃபர்தரா 3 கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. ஒன்னு மெட்டல், இன்னொன்னு எனர்ஜி, இன்னொன்னு புலியன். இந்த மெட்டல்ல அலுமினியம், ஜிங்க், காப்பர் இந்த மாதிரியான மெட்டல்ஸ்லாம் வரும். புலியன்ல கோல்டு, சில்வர் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் வரும். அதுவே இந்த எனர்ஜிஸ்ல தான் க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் வரும். இதுல நம்ம இந்த க்ரூட் ஆயிலை சூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு நான் தன் பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணிக்கிறேன். வெப்சைட்ல web.dhan.co நீங்களும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க உங்களுக்கு க்ரூட் ஆயில் செப்டம்பர் ஃபியூச்சர் அப்படின்னு காமிக்கும். ஸோ க்ரூட் ஆயில் செப்டம்பர் ஃபியூச்சர்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கான்ட்ராக்டும் ஒரு மாசத்துக்கானது. அப்போ 3 மாசத்துக்கான கான்ட்ராக்ட் இப்பவே அவைலபிளா இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர், அடுத்தது அக்டோபர், நவம்பர், இந்த 3 மாசத்துக்கானது இப்போ அவைலபிளா இருக்கு. அதுல நம்ம இந்த மாசத்துக்கான கான்ட்ராக்டை எடுத்துக்கலாம். ஸோ இந்த செப்டம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். அது MCX இருக்கணும், நல்லா நோட் பண்ணிக்கணும். MCX கீழே இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுக்கு அப்படி இருந்தா மட்டும் அதில் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுல சார்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. அண்ட் அதே போல கீழே அதர் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு அண்ட் எக்ஸ்பைரி என்ன டேட் இதெல்லாம் பார்த்துக்க முடியும். அதுக்கு கீழேயே வந்து ஓப்பனுடைய ஹை, லோ, க்ளோஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் மார்க்கெட் டெப்த் இது எல்லாமே நீங்க இங்க பார்த்துக்கலாம். இது இல்லாம இப்போ நம்ம சார்ட்டை பார்த்து தான் ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து பேசிக்கா ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ண போறது கிடையாது. வெறும் கேண்டில்ஸ்டிக் என்ன சொல்லுதுன்றதை பார்த்து மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். அப்போ இந்த இடத்துல இங்க சார்ட் காமிக்குது இல்லையா? இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சார்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. பட் நான் அப்படி ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து இந்த ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று பாருங்க, இதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ இதை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இதே பேஜ்ல, ஓகே, ஸோ இந்த web.dhan.co அதே பேஜ்ல எனக்கு இன்னொரு சார்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அது குட்டியா இருக்கும், கிட்டத்தட்ட சின்னதா இருக்கும். ஸோ அதுதான் இப்போ ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க அதில் ஒருவேளை இதை பெருசா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க அப்படி கிளிக் பண்ணாம இங்க இருக்கக்கூடிய ட்ரேடிங் வியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா ட்ரேடிங் வியூவோட பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். tv.dhan.co அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன்ல போகும். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க வந்து டைரக்டா இங்க இருந்தே ட்ரேடும் பண்ண முடியும். சேம் தான். உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட் க்ரூடு, நேச்சுரல் கேஸ், சில்வர் காமிக்குதா? சேம் இங்க பாத்தீங்கன்னா அதே ஃபர்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட் க்ரூடு, நேச்சுரல் கேஸ், சில்வர் எல்லாமே அப்படியே சேமா இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடை பண்ண போறோம். அண்ட் இது வந்து எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்லி தர போறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய டைம் ஃப்ரேம் மற்றும் டைமிங் ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா டைம் ஃப்ரேம் தெரிஞ்சாதான் அந்த கேண்டிலே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம கேண்டில்ஸ் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போறோம், அந்த சார்ட் தான் வந்து யூஸ் பண்றோம். அப்போ அந்த டைம் ஃப்ரேம் தெரியும். ரெண்டாவது, குறிப்பிட்ட டைம்ல ட்ரேட் பண்றதுக்கு பேர் தான் கோல்டன் ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கோல்டன் ஹவரை பிரேக் அவுட் ஆக விட்டு அதில் ட்ரேட் எடுக்கிறது, இல்லை பிரேக் டவுன் ஆக விட்டு அதில் ட்ரேட் எடுக்கிறது தான் பேசிக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம வந்து இதில் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் 1 hour கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சார்ட் வந்து இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் ஷோ ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டைமிங்க்கு வரலாம். கோல்டன் ஹவர்ஸ் அது என்ன அப்படின்னா ஈவினிங் செஷன் ஒன்று பேசணும் இல்லையா? ஸோ அந்த ஈவினிங் செஷன் 5 to 11:30 வரைக்கும் இருக்கும். அந்த ஈவினிங் செஷன்ல தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா இது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கான ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. அப்போ 5 to 6 அப்படின்றது தான் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய டைம். ஏன்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். அப்போ ஒரு கேண்டில் அப்பதான் ஃபார்ம் ஆகும். அடுத்தது 6 to 7 தான் இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். 7 to 8 இன்னொரு கேண்டில். அப்போ 3 கேண்டிலே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் ஃபார்ம் ஆகுது.
இப்போ 5 to 6 ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த ஹை பிரேக் ஆனா நம்ம பை சைட், லோ பிரேக் ஆனா நம்ம ஷார்ட் சைட். அவ்வளவுதான், ஷார்ட் நம்ம செல் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் 28 கேண்டில் எடுக்கலாம். ஓகே, அந்த டேவை சூஸ் பண்ணலாம். இதுல இங்க 17 அப்படின்னு காமிக்கிறதுங்களா, இதுதான் 5 o'clock கேண்டில். ஏன் 17 காமிக்குதுன்னா 24 hours ஃபார்மேட்ல தான் ட்ரேடிங் உள்ள இருக்கும். ஸோ நம்ம 17 அப்படின்ற கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 17 அப்படின்ற கேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதோடைய ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5631, லோ 5650. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 பாயிண்ட்ஸ் வருது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே சினாரியோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஒரு கேண்டில் மட்டும் தான். அதுக்கு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ பிரேக் பண்ணிருக்கு. ஹை பிரேக் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஏன்னா 5631 மேல வந்ததுதான் ஹை பிரேக். பட் இந்த கேண்டில் பிரேக் பண்ணவே இல்லை, கீழே தான் லோவோ உடைச்சிருக்காங்க. 615க்கு கீழே போயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், செல் சைடு, அதாவது ஷார்ட் பண்ண போறோம் க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில இங்க செல் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? நம்ம கிட்ட இல்லவே இல்லை. அப்போ ஷார்ட் செல்லிங்ன்ற கான்செப்ட் புரியும் உங்களுக்கு. ஷார்ட் செல்லிங் அப்படின்றது உங்ககிட்ட ஏதாவது ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வித்தீங்கன்னா அதுக்கு பேர் செல். அதுவே உங்ககிட்ட இல்லாம அந்த ஷேரை வித்துட்டு லோவஸ்ட் பிரைஸ்ல போய் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஷார்ட் ட்ரேட், ஷார்ட் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த சினாரியோல அதான் பண்ண போறோம். ஏன்னா நம்ம கிட்ட கூடு வாங்கியே வைக்கல, பட் அந்த குறிப்பிட்ட பிரைஸ் 5613ல நம்ம செல் பண்ண போறோம். செல் பண்ணிட்டு அண்ட் அகைன் எப்ப திரும்ப பை பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டிலோட சைஸ் இருக்கியா கிட்டத்தட்ட 16 பாயிண்ட் சொன்னோம். 1:1 அப்படின்னு வச்சாலே 16 பாயிண்ட் லோவரா நம்ம பை பண்ணணும். அப்போ நம்மளுடைய டார்கெட் வந்து எங்க இருக்கும்னா 5599ல இருக்கும். அப்படின்னு இல்லை அப்படின்னா அடுத்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, அதாவது ஒரு மடங்கு ரிஸ்க் 13-14 பாயிண்ட் நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா 20-28 பாயிண்ட் வந்து நீங்க டார்கெட் வைக்கணும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இது வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேண்டிலோட ஹைக்கு ஒரு 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் தள்ளி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 5635 ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் வந்து 1:1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ டார்கெட் அப்படின்னா 5595 வந்தா டார்கெட். அண்ட் நெக்ஸ்ட் 1:2 டார்கெட் அப்படின்னா 5575 வந்தா டார்கெட். ஸோ 1:2 அப்படின்னா நீங்க வந்து ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ₹2 ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 1:2 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஒரே கேண்டில் வித்தின் 1 கேண்டில், இந்த 7 மணி கேண்டில் இருக்கு 7 to 8 அந்த கேண்டிலே டார்கெட் ஹிட். ஸோ ஒரு டே வந்து பார்த்துட்டோம். அப்போ இது எல்லா நாளும் நடக்குமான்றதை நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம செக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த கேண்டில் இருக்குல்ல, கிரீன் கேண்டில், சாரி இந்த ரெட் கேண்டில், இது வந்து 26th ஆகஸ்ட் உடைய 5 o'clock கேண்டில். ஓகேங்களா? ஸோ 17 அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ அதுதான் 5 o'clock கேண்டில். ஸோ அதோடைய லோவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அண்ட் அதோட ஹையை மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சினாரியோல நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 பாயிண்ட் வருது, 19 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு 19 பாயிண்ட்ஸ் டார்கெட்டா வைக்கலாம். இந்த சைடு நமக்கு என்ன ஆயிருக்குன்னா ஹை பிரேக் பண்ணிருக்கு, அதனால நம்ம பை போறோம். ஸோ பை பண்ணதுக்கு அப்புறம் டார்கெட் 1:1 அண்ட் 1:2 ஹிட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ 1:1 பார்த்தீங்க அப்படின்னா ஹிட் ஆயிடுச்சு. சரிதா? இங்க வந்து 1:1 டார்கெட் வந்து 5622 அது ஹிட் ஆயிடுச்சு. 1:2 டார்கெட்டுக்கு ஒரு ஓகே 1:2மே ஹிட் ஆயிருக்கு. இந்த கேண்டில் பாருங்க, ரெட் கலர் கேண்டில் இருக்கு, அது ஹிட் பண்ணிட்டு தான் அகைன் இறக்குது. ஸோ அப்போ 5641 அதுவும் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த டேவும் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிருக்குன்றத காமிக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஏதாவது ஒர்க் ஆகாம போயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 25th ஆகஸ்ட் உடைய 5 o'clock கேண்டில், இந்த ரெட் கேண்டில். ஸோ அதோட லோ வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட ஹை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சின்ன மைனரா ஒரு டிராப் இருக்கு தெரியுங்களா? ஸோ இந்த கேண்டிலோட ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த 6 மணிக்கு இந்த கிரீன் கேண்டில் இவ்வளோ பெருசா போயிருக்கு இல்லையா, அது வந்து சின்னதா இந்த பிரேக் பண்ணிட்டு கீழே பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம்.
ஆனா நமக்கு ஆப்போசிட் சைட்ல போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷார்ட் பண்ணிட்டோம், இங்க இருந்து இறங்கணும் நமக்கு வேலை. ஆனா என்ன ஆயிடுச்சு, மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வைக்கணும். இந்த பிரேக் அவுட் ஆகுது, இந்த கேண்டில் இதோட லோ பிரேக் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹைல வைக்கணும். ஹை பிரேக் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லோல வைக்கணும். இந்த சினாரியோல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது. ஏன்னா நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கமாடிட்டி பார்த்தீங்கன்னா மேல ஏறி போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் அந்த ஹை பிரேக் ஆகுது அந்த சைடு ஒரு ட்ரேட் எடுக்கணும், பை சைடு. அப்போ க்ரூட் ஆயில் செப்டம்பர் ஃபியூச்சர் நீங்க வந்து பை பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பை பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டார்கெட் வந்து டபுள் அப்படின்னு வச்சுக்கலாம், 1:2 டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே, 1:2. ஸோ 2 டார்கெட் இங்கே ஹிட் 5658ல ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வந்து 5 to 6 கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 6 o'clock மேலே தான் நமக்கு ட்ரேட் கிடைக்கும். அந்த 6 o'clock வரக்கூடிய கேண்டில் 5 o'clock கேண்டிலோட ஹையோ உடைச்சாங்கன்னா நம்ம பை, அதுவே லோ உடைச்சாங்கன்னா நம்ம வந்து செல் பண்றோம். இவ்வளவுதான் சிம்பிள். நம்ம செல் பண்ணும்போது அந்த 5 o'clock கேண்டிலோட ஹை வந்து ஸ்டாப் லாஸா இருக்கும், நம்ம பை பண்ணும்போது அதோட லோ வந்து ஸ்டாப் லாஸா இருக்கும், ஆப்போசிட் சைடு. டார்கெட் வந்து 1:1 ஆர் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்க மோஸ்ட்லி 1:2 ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை 7 ட்ரேட் ப்ராஃபிட் 3 ட்ரேட் லாஸ் வந்தா கூட ஒரு 4 ட்ரேட் நீங்க வந்து ப்ராஃபிட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து எவ்வளவு மார்ஜின் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க கமாடிட்டியில க்ரூட் ஆயில் செப்டம்பர் ஃபியூச்சர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்ஜின் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இங்க இன்ட்ராடேக்கு எவ்வளவு மார்ஜின் தேவை, நார்மலா எவ்வளவு மார்ஜின் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ராடே மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா 1,93,661 தேவைப்படுது. அதுவே நார்மல்ல பாத்தீங்க அப்படின்னா 1,93,661 தேவைப்படுது. நீங்க உங்கள்கிட்ட 1,93,000 அதாவது 2 lakh இருந்துச்சுன்னா போதும், நீங்க இந்த ட்ரேட பண்ண முடியும். எல்லாராலையும் இதுல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா 2 lakh தேவைப்படுது. ஏன் 2 lakh தேவைப்படுது அப்படின்னா 5,656 அப்படின்றது க்ரூட் ஆயில் செப்டம்பர் ஃபியூச்சரோட பிரைஸ். ஒரு லாட் அப்படின்றது 100 குவான்டிட்டி சேர்த்தது தான் ஒரு லாட். அப்போ 100 into 5,656 அப்படின்றது 5,65,600 வரும். அதுக்கு உங்களுக்கு லிவரேஜ் கொடுத்து தான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ 2.9x வந்து லிவரேஜ் இருக்கு. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2.9x வந்து லிவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 2 lakhs வச்சிருந்தா இதுல ட்ரேட் பண்ணலாம். இல்ல என்னால இதுல பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா க்ரூட் ஆயில் மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் மினி அப்படின்றது என்னன்னா 10 குவான்டிட்டியை சேர்த்தது ஒரு லாட். இந்த இடத்துல 100 குவான்டிட்டி சேர்த்தது ஒரு லாட்லயே அதே மாதிரி அது வந்து 10 குவான்டிட்டி சேர்த்தது ஒரு லாட். அப்போ உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ஒரு 29,000 30,000 இந்த மாதிரியான அமௌண்ட் தான் தேவைப்படும் உங்களுக்கு நீங்க அதில் ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த க்ரூட் ஆயில் மினி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே சேம் தான். க்ரூட் ஆயில் மினி, க்ரூட் ஆயில் எல்லாமே ஒன்று தான். ப்ரைஸஸ் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும், மார்ஜின் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.